செவ்வாய் சூரியன் சேர்க்கை செவ்வாய் சூரியன் சேர்க்கை வந்து பெண் ஜாதகத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் என்ன, எத்தனை டிகிரியில் அவர் இணைந்திருக்கின்றார், எத்தனை டிகிரி விலகி இருக்கின்றார், மேக்ஸிமம் 10 டிகிரி 12 டிகிரி மேலே அவர் விலகி இருந்தார்னா அதனால் எந்த பாதிப்புமே கிடையாதுங்க. நல்ல அமைப்பு தான். அது வந்து டிகிரி அடிப்படையில் விலகி இருந்தாங்கன்னா பாதிப்பு இல்லை. அதில் சுபத்துவம் என்பது அதற்கு நிறைய விதிவிலக்கெல்லாம் வரும். ஆனால் மேலோட்டமாக எடுத்த உடனே பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்குது, அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம வந்து எடுப்பதில் கொஞ்சம் தயக்கம் காட்டணுங்க என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதில் 7ல் வேறு இருக்கக்கூடாது, 8ல் வேறு இருக்கக்கூடாது, எதில் இருந்தால் என்ன, எல்லாவற்றிற்கும் சுபத்துவம் விதிவிலக்காக வரும். செவ்வாய் சூரியன் இணைந்திருக்கின்றார், ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அல்லது ஒரு குருவினுடைய பார்வை இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது அந்த இடத்துல அதே நேரத்தில் செவ்வாய் சூரியன் இணைந்து அந்த செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார். பரிவர்த்தனை என்பது அஸ்தமனத்திற்கு விதிவிலக்காக வரும், சுபத்துவம் விதிவிலக்காக வரும், பரிவர்த்தனை வரும். அந்த இடத்துல ஸ்தான பலத்தோடு இருக்கும்போது ஸ்தான பலம் அதற்கு விதிவிலக்காக வரும். அப்போ இது போன்ற அத்தனை விஷயங்களையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். மேலோட்டமாக பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் இணைந்து விட்டது, செவ்வாய் என்றால் ஆணை குறிக்கும், கணவனை குறிக்கும் என்றெல்லாம் சொல்றாங்க. களத்திர காரகன் யாருன்னா சுக்கிர பகவான் தான். மேஷ லக்னத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக யார் வரா அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வராரு. அப்போ 7ஆம் அதிபதி. அதே போல் நீங்கள் துலா லக்னம் எடுத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி யார் வரா, செவ்வாய் வராரு. அப்போ 7ஆம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா, இந்த 2 லக்னத்துக்கு தான் நீங்கள் செவ்வாயோட நிலை சீர்தூக்கி பார்க்கணும். செவ்வாய் எவ்வாறு இருக்கின்றார் என்று நீங்கள் பார்க்கணும். ஆனால் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் பொதுவாகவே செவ்வாயை வந்து ஆண் கிரகமாக நம்ம எடுத்துக்கலாம், கணவனாக எடுத்துக்கலாம், பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரனை நம்ம எடுத்துக்கணும் என்றெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது போன்ற அமைப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. செவ்வாய் சூரியன் இணைந்திருந்தாலும் அது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்கும்போது அந்த ஜாதகம் வலிமையாக அற்புதமான ஜாதகம் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் மேலோட்டமாக ஆய்வு செய்துவிட்டு செவ்வாய் சூரியன் இணைந்திருக்கின்றார் இந்த பெண்ணின் ஜாதகத்தில், அதனால இந்த ஜாதகத்தை நம்ம எடுக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது போன்ற அமைப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் தசை தான் சம்பவத்தை நிகழ்த்தும். என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்க்கணும். செவ்வாய் தசை நடக்குதா அல்லது வந்து செவ்வாய் தசை ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இல்லைங்க சார், செவ்வாயோடு மிக நெருக்கமாகவே சூரியன் இணைந்திருக்கின்றார். அப்போ செவ்வாய் இங்கே அஸ்தமனமே அடைந்திருக்கின்றார், ஆனால் செவ்வாய் தசை நடப்பிலே இல்லை என்றால் பயமே தேவையில்லை. செவ்வாய் தசை நடந்தால் தானே தசை தானே சம்பவத்தை நிகழ்த்த போது. நல்ல தசை வரும்போது யோகமாக இருக்கிறோம்னு சொல்கிறவங்க சரியில்லாத தசை வரும்போது சரியில்லாமல் தானே இருக்க முடியும். அப்படிங்கிறப்ப தசை நடக்கலை பிறகு நல்லா தானே இருக்க முடியும். யோகமான தசை நடக்கும். செவ்வாய் சூரியன் இணைந்திருந்தால் என்ன, அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அப்போ செவ்வாய் சூரியனை மேலோட்டமாக ஆய்வு செய்யக்கூடாது. அதனுடைய சுபத்துவத்தை அடிப்படையில் மட்டுமே அந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும் போது தான் அதனுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.